அவர்கள் அன்போடு இன்றைய தினம் நமக்கு கலாத்திரப்பி ஜபல்பூர் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அவர் நம்பர் திரப்பி கலாத்திரப்பி என்று பல்வேறு வகையிலே தொழிலை சரி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பணி சிறந்த பணி. அவர்களை பாராட்டி வாழ்த்தி வரவேற்கின்றோம். மற்றபடியாக நம்முடைய காலத்திட்டத்தினுடைய ஒளிப்பதிவாளர் மற்றும் பாசாளர்கள் அனைவரையும் மறுவரோடு வரவேற்கின்றோம். உறுப்பினர்கள் விருதுகள் அனைவரையும் வரவேற்கின்றோம். உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். காலத்திட்டத்திலே பங்கு கொண்டு உங்களோடு இருக்கிறதுடைய பங்குகளை செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உண்மையெல்லாம் உணர்ந்து ஓதத்தெரியவன் நீர்மழில் வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தே ஆடுவான் நலசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி. சிறப்பு. இன்றைய நிகழ்வின் ஒரு சிறப்பு என்னன்னா, நமக்கு தொடர்ந்து இந்த பயிற்சியில நமக்கு சிறப்பா பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்த ரோட்டரி கிளப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரவிசுந்தர் அவர்கள் இன்று காலச்சக்கரத்துல நமக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. கடந்த மார்கழி மாதம் நடந்த தியான வகுப்புலையும் நமக்கு சிறப்பா ஒரு தியான வகுப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. துணைவியார் ஐயா இருவரும் இணைந்து நமக்கு சிறப்பா அந்த தியான வகுப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அது மாதிரி தொடர்ந்து இந்த 3 வருட காலங்கள் நம்ம காலச்சக்கரம் நிகழ்வில் பயிற்றுக்கொண்டு இன்று நமக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாக திகழக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை ஏற்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்வில் அவர்களுக்கு காலச்சக்கரம் நிகழ்வில் அனைவரின் சார்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்பான இந்த காலை வேளையிலே தொடர்ந்து பல ஆசிரியர்களை உருவாக்கி காலச்சக்கரம் நிகழ்வு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று நமக்கு ரவிசுந்தர் ஐயா அவர்களை ஒரு ஆசிரியராக இந்த உயர்ந்த நிலைக்கு கொண்டு காலச்சக்கரம் சிறப்பானது ஒரு நிகழ்வை ஏற்படுத்த இன்று இசைந்துள்ளது என்பதை அனைவருக்கும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, தன்னுடைய பயிற்சியை சிறப்பாக ஒரு மாணவனாக இருந்து இன்று நம் கண் முன்னே நிகழ்வை ஏற்படுத்த இருக்கும் சூழ்நிலையில் இன்று அந்த நிகழ்வு நமக்கு எப்படி சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு வாழ்த்துரையை வழங்க நலசிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மிக சிறப்பான நாளா இன்னைக்கு நாம நினைச்சுக்கலாம். ஏன்னா நேற்றைக்கு பாத்தீங்கன்னா அந்த நெட்ரிக்கல் தவம் பயிற்சியை மிக சிறப்பாக ஐயா கொடுத்தாங்க. அந்த பயிற்சியை எல்லாரும் நம்ம நல்லா செஞ்சு நம்முடைய உடலை சூக்கம் உடலை நம்ம நல்லா தெளிவாகவும் இறையாற்றல் பெற்று நம்முடைய உடலையும் மனதையும் நல்ல ஒரு நிலைக்கு நாம உயர்த்தி வச்சிருக்கோம். இந்த நல்ல நாள்ல ரவிசுந்தர் ஐயா மிக சிறப்பாக இன்னைக்கு நம்ம ஆசனங்கள் அவரு காலைச்சக்கத்துல செஞ்சு அவரு உணர்ந்து அவருடைய உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்ட்டு அவர் நல்லா கவனிச்சு அவருக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஆசனங்களை எல்லாம் இப்போ அவர் செய்வார். நம்ம அதை பார்த்து நாமளும் அவர் பெற்ற இன்பத்தை நாமும் பெற வேண்டும் என்ற நோக்கத்துல நாம சிறப்பாக அந்த பயிற்சியை நாம செய்வோம். தொடர்ந்து இந்த காலச்சக்கத்துல இதே மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க கற்றுக்கிட்ட பயிற்சியை கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றலை வளர்த்து கொண்டு எல்லாரும் இந்த மாதிரி செய்யணும். அவரை நன்றாக நாம் அனைவரும் அவரை வாழ்த்தி இந்த பயிற்சிக்கு வரவேற்போம். ஐயா நன்றி ஐயா. இந்த பயிற்சியை நீங்க தொடங்குங்க. வாழ்த்துக்கள். அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றி நலசிவம் ஐயா. வாழ்த்துக்கள். ஒரு பாட்டே இருக்குது, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பிங்கிற மாதிரி, நல்ல நல்ல ஆசிரியர்களை நம்பி இந்த காலச்சக்கரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பெருமையா கருதுறோம். நல்ல நல்ல ஆசிரியர்கள்லாம் உருவாகிறதுக்கு இந்த காலச்சக்கரம் பெரிய ஒரு பங்கு வகிக்கிறத நிறைய ஆசிரியர்கள் உருவாக வேண்டும் என்று நேரத்தை அன்பாக கேட்டுக்கொண்டு,
இன்றைய நிகழ்வின் முதல் நிகழ்வாக இறைவேண்டுதலுடன் ஆரம்பிக்க இன்றைய ஆசான் நமது ரவிசுந்தர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் சிந்தித்தல் தானே. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். அகார உகார மகார இந்த சப்தம் தான் நம்முடைய ஓங்கார சப்தம்னு சொல்லுவாங்க. அந்த சப்தத்திலே நாம் ஆரம்பிப்போம். முதலிலே மூச்சை நன்றாக இழுத்துக் கொண்டு அகார சப்தத்தை பிரிப்போம். சின்மயம் ஆதிமுத்திரை வைகரி வீழெழு, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை வீழெழு, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். நன்றி ஐயா. இந்த யோகா பயிற்சியானது அன்றாட காலை கடன்களிலே நிகழ்வுகளிலே ஒன்றாக இணைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி ஒரு உணவை சாப்பிட்டால் செரிக்கிறதோ, தாகம் எடுத்தால் தண்ணீர் சாப்பிடுவோமோ, அதுபோல காலை எழுந்தவுடன் பயிற்சியை செய்தோமேனால் அன்றைய பொழுது நம் உடலானது சரியாக இருக்கும். யோகா பயிற்சிக்கு அடுத்தது நம்முடைய வேலைகள் எந்த தொய்வு இருக்கு, சோம்பேறி நல்லா இருக்கும், வேலைகளும் செய்து கொண்டே இருக்கும். அப்பொழுதுதான் உடம்பு சரியாக இயக்கத்தில் இருக்கும். இன்றைய வலியை இன்றே தீர்த்து கொள்ள வேண்டும். இரவு தூங்கி எழுந்ததால் காலம்புற எழுந்து இந்த யோகா செய்யும்போது உடல் தெளிவுபடுகிறது. அன்றைய தினம் முழுவதும் நமது உடல் நமக்கு ஒத்துழைக்கும். அந்த வகையிலே அந்த யோகா பயிற்சியானது பாடத்தை குறிப்பிடுவதாக சிறப்பாக 3 ஆண்டு காலமாக நடைபெற்று நாமும் நீங்கள் பயணித்து இன்றைய தினம் இந்த வாய்ப்பை அளித்த நம்முடைய சூழ்நிலை ஆளுநர்களுக்கும் நம்முடைய சேர்மன் நபால் ஐயாவுக்கும் திமுக சார்பாகவும் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தையும் நமஸ்காரையும் தெரிவித்து, யோகா பயிற்சி மிகவும் முக்கியமானது, வலிகளை தீர்க்கக்கூடியது. சில யோகா பயிற்சியில் சில வலி ஏற்படும். வலி நல்லது, என்னை பொறுத்தவரையும் வலி நல்லதுன்னு சொல்லுவோம். வலிச்சாதான் உடம்பு சிறப்பான உடம்பு. அதை நம்ம பயன்படுத்தாம மாத்திரைகளையும் சாப்பிட்டு உடனே நிறுத்தி அந்த வலியை நம்ம சாதாரணமா தலைவலி வருதுனாக்கா நல்லா சிரிச்சாலே தலைவலி போயிடும். நல்லா சிரிக்கணும், சிரிச்ச தலைவலி போயிடும். மாத்திரை சாப்பிட்டா என்ன பண்ணும், தேங்கிடும், திரும்பி வரும். இதெல்லாம் உணவுபூர்வமா அப்படின்னா ட்ரெயின்ல வந்துட்டு இருக்க மதுரையில இருந்து விருந்தாச்சலம் ஏறும்போது சரியான தோணு உட்கார்ந்துருக்கேன். உட்கார்ந்து பேசிட்டே இருக்கும்போது எல்லாம் சிரிச்சு பேசிட்டே வரும். அரியலூர் வந்து தலைவலி இல்லை. என்ன காரணம்ங்கிறது நம்ம பார்த்தா சிரிச்சிருக்கோம், நல்லா உட்கார்ந்து பேசி சிரிச்சிருக்கோம். சிரிப்பு யோகான்னு நம்ம வச்சிருக்கோம். அந்த பசங்க நாங்க சிரிப்பு யோகா சொல்லி தருவோம். கொஞ்சம் மந்தமா காணிக்குங்க, சிரிப்பு யோகா போட்டு நல்லா சிரிக்கிறாங்க. அது மாதிரி சிரிப்பு யோகா பயிற்சியை இந்த தினம்
நாம் பயிற்சிகளை செய்யும்போது அவர்களுக்கு வணங்கி பயிற்சியை நமஸ்காரையா இவர்களே நம் கால்களை கால்கள் நீட்டிக் கொள்கிறோம். முன்புறமாக வளர்ச்சி கொடுக்கிறோம். 1 2 3 4 5 பிரதர்சனமாக சுற்றுறோம். 1 2 3 4 5 அப்பிரதர்சனமாக சுற்றுறோம். 1 2 3 4 5 இடதுகால் மடக்கி சேர்க்க வேண்டும். நெஞ்சோடு சேர்க்க 1 வலதுகால் 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. நீண்ட மீண்டும் ஒரு நீண்ட பயிற்சியிலே நின்ற நிலை பயிற்சி, அமர்ந்த நிலை பயிற்சி, கிடந்த நிலை பயிற்சி எல்லாமே இருக்கிறது. பகவான் நின்று கோலம், அமர்ந்த கோலம், கிடந்த கோலம் சொல்லுவாங்க. பகவான் சாமி எல்லாம் யோகாவில தான் இருக்காங்க. எல்லா சாமியும் பாத்தீங்கன்னா ஒரு யோகா இருக்கு. பரமேஸ்வரன் ஏகபாதம் நின்றுக்காங்க. ஒரே காலம் ஏகபாதம். கிடந்த பயிற்சி, அமர்ந்த பயிற்சி முடிஞ்சு அப்படியாக கிடந்த பயிற்சி அனைவரும் கொஞ்ச நேரம் படுத்துக்கணும். கைகளை உயர்த்தி காலோடு நிறுத்தி மேலே வச்சு உடம்பை இருக்கும் உள்ளாங்கள் வரை இருக்க வேண்டும். 2 3 4 5 ஓய்வு. கால்களை உயர்த்து, ஒவ்வொரு கால்களாக உயர்த்து. 1 2 1 2 1 2 1 2 1 2 கால்களை 1 2 3 தலைகளாக இருக்க வேண்டும். 1 2 3 ஓய்வு. சரியா? 1 2 3 1 2 3 ஓய்வு. சைக்கிள்னு சொல்லுவாங்க. அந்த பயிற்சி காலங்களை சைக்கிள் ஓட்டுற மேலே பழனிக்கு போடணும். ரிவர்ஸ்ல காலையிலே
ஓய்வு. அடுத்தாக்காதும் கால்களை நிறுத்தி கைகளால் பிடித்து வருவாங்க. உடலை இழப்பு முடிந்தளவு 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. கால்களை நன்றாக உயர்த்தி எல் சர்க்கிள் எடுத்து கண்களால் கால்களின் கட்டவர்களை பார்க்கணும். ஓய்வு. சரியாக 13 குழந்தைகளால் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. இரண்டு காயங்கள் இழுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10 கைகளை பக்கவாட்டிலே கழுத்து வருது. கால்களை மடக்கி ஒரு சேர வைத்து இடது பக்கம் கால்களை பார்க்க வேண்டும். கழுத்து வலது வரும் செல்ல வேண்டும். 1 2 3 4 5 இப்பொழுது வலதுபுறம் காய். 1 2 3 4 5 ஓய்வு. கால் கட்டவில்லை, வலது கால் கட்டவில்லை, இடது கையால் பிடிக்க வேண்டும். உயர்த்தி படம் தெரியுதா? தெரியுது. சவுண்ட் தான் குறைவா இருக்கு, கொஞ்சம் வேகமா பேசுங்க. நன்றி. 1 2 3 4 5 ஓய்வு.
வலது பக்கம். 1 2 3 4 5 6 கால்களை கட்டவில்லை காலை காலை பிடித்துக் கொள்ள வேண்டும். மெதுவாக உடலை சாய்க்கும். காலத்திலிருந்து பக்கம் சாய்க்கும். 1 2 3 4 5 6 கால்களை வலது கால் கட்டவில்லை 1 2 3 4 5 6 முடிந்தவரை காலை தலைக்கு மேலாக பின்புறம் கொண்டுகிறது. பொதுவாக பயிற்சியானது கடினமான பயிற்சி. பொதுவாக 1 2 3 4 5 மெதுவாக செல்வோம். ஓய்வு. பெரும்பாலாக என்னால் முடிந்த வரைதான் செய்யும். காலை ஒரு நேரம் உயர்த்த வேண்டும். இடுப்பை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. ஓய்வு. வாயால் மூச்சு எடுக்கிறாங்க. வாயை மூடிக்கொண்டு அது ஒரு பெரிய தியானம். அப்பொழுதுதான் அந்த பயிற்சியானது பெரிய சேரும். வாயை திருப்பி விட்டால் அந்த பயிற்சியானது பயனற்று. அடுத்ததாக என்னுடைய பயிற்சி கட்டங்களை வளைத்து மூக்கை தொடுதல். வாழ்விலா பொறுமையாக 1 2 3 4 5 6 7 8 9 யோக நித்திரை. தெளிவாக 1 2 3 4 5 6 7 8 9 10
என்னுடைய சிறப்பு பேட்டி தினந்தோறும் இதுவரை சிறப்பு பேட்டியில் மூன்றாவது பேட்டி இருக்கிறார்கள். பாவத்தை பார்த்து இதில் இன்னும் இருக்கிறது காலம் பேட்டியோடு அடுத்த பேட்டி காலை அடுத்த காலை மழை காலை நன்றாக இந்த முறையிலே மூன்றாவது பேட்டி காலையும் தலை கையையும் ஒரு நேரம் இருக்கிறது. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு. ஐயா போதும் ஐயா, ரவிச்சந்திர ஐயா. ஓகே. நன்றி. அனைவருக்கும் நன்றி. மூச்சு பயிற்சி ஒன்று கொடுத்துருங்க. மூச்சு பயிற்சி நேராக அமர்ந்து கொள்ளும். சின்முத்திரை முத்திரைகளிலே சின்முத்திரை சிறப்பான ஒரு முத்திரை. அது எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் எந்த நிலையில் வேண்டுமானாலும் செஞ்சலாம். இறைவனுடைய தட்சிணாமூர்த்தி சின்முத்திரை தான் இருக்கும். வியாழக்கிழமை தோறும் வழிபட்டால் சிறப்பு. ரொம்ப நன்றிங்க, மிக சிறப்பாக ஆசனங்கள் சொல்லி கொடுத்தீங்க. உங்களுக்கே ஒருத்தர பாணியில ஒரு அதை யோக நித்திரைன்னு சொல்லுவாங்க. காலை கொண்டு வந்து தலைகாணிமே ரெண்டு கையிலும் ரெண்டு பக்கம் வச்சுக்குவாங்க. அதை நீங்க வந்து மூக்கு வரைக்கும் கொண்டு வந்து டச் பண்ணி சிறப்பாக செஞ்சீங்க. அந்த பயிற்சி செய்யறதுனால ஜீரண உறுப்புகள் நல்லா பலமடையும். ஐயா சொல்லி கொடுத்த பயிற்சியில இந்த இடுப்பு பகுதியை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி நம்ம உடலை வந்து நல்லா உறுதியா வச்சுக்கிற மாதிரி பயிற்சிகள் சொல்லி கொடுத்தாங்க. அந்த கால் வந்து வலது கால் இடது கால் சுத்துறது எல்லாமே வந்து நம்முடைய வயிற்று பகுதி உறுப்புகளை பலப்படுத்தும், இடுப்பு பகுதி உறுப்புகளை பலப்படுத்தும். மிக சிறப்புங்கய்யா, நன்றிகள். மூச்சு பயிற்சி இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, 9, 10. மோதல் வைக்கிறோம். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. போய் திருமூலர் பத்தியா பாதி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தென்முத்து அனைவரும் காந்தியாசனத்துக்கு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பை எடுத்த நம்முடைய நிர்வாகி அவர்களுக்கும் அவருடைய குருநாதர் அவர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் நன்றி. நன்றிங்க ஐயா, சிறப்பு, சந்தோஷம். அதாவது தனக்கே உரிய பாணியில், அதாவது ஐயா சொன்ன மாதிரி தனக்கே உரிய பாணியில் அற்புதமாக அனைத்து விதமான பயிற்சிகள், அதாவது எப்படின்னா இடுப்புக்கு உண்டான பயிற்சி, தன்னிலை பயிற்சி ஒண்ணு கொடுத்துருக்குறாங்க. அதாவது தன் சுயமா நம்ம எப்படி அந்த காலை வந்து மூக்குல தொட முடியும் அப்படிங்கிறத அவங்க தொடர்ச்சியா செய்யற பயிற்சி இன்னைக்கு நமக்கு ஒரு அறிமுகப்படுத்தி சிறப்பாக கொடுத்துருக்குறாங்க. அனைத்து வித பயிற்சிகளும் தன் விளக்கத்துடன் இந்த காலச்சக்கரத்துல அவங்க கலந்துகிட்டது இன்னையோட அதனோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத வந்து தெள்ளத் தெளிவா விளக்கி நமக்கு அந்த பயிற்சியை கொடுத்துருக்காங்க. அற்புதமான நிகழ்வு. சிறப்பான பயிற்சியில் எடுத்து சிறப்பித்து கொடுத்த இன்றைய ஆசான் ரவிசுந்தர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நம்ம வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஐயா வந்து நமக்கு அற்புதமான ஒரு தீட்சை கொடுத்தாங்க. குண்டலினி யோக ஞானக்கண் தீட்சை சிறப்பா கொடுத்தாங்க. அதை வந்து ஒரு வார காலங்கள் செய்யக்குள்ள நம்ம அடுத்த வாரத்துல வந்து அடுத்த தீட்சை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வார காலங்கள் நம்ம அந்த 10 நிமிடங்கள் அந்த தீட்சையை வந்து பெற்றுக்கொண்ட தீட்சையை தவத்தை வந்து நம்ம வந்து இந்த காலச்சக்கரத்துல கொடுக்க போறோம். இன்றைய நிகழ்வில் நமக்கு அந்த நேற்று நமக்கு சிறப்பாக கொடுத்து அந்த குண்டலினி யோகா ஞானக்கண் தீட்சையை வந்து நமக்கு ஐயா கொடுத்த அந்த தீட்சை முறையை வந்து அந்த பயிற்சி முறையை வந்து இப்போ நமக்கு வந்து கௌரி நித்யானந்தம் அம்மையார் அவர்கள் நமக்கு அந்த தீட்சையை வந்து பயிற்சியை வந்து கொடுக்க போறாங்க. எனவே அனைவரும் ஒரு 10 நிமிடங்கள் அந்த தியான நிலையில் இருந்து அனைவரும் அந்த பயிற்சிகளை கற்றுக்கொண்டு அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வில் அந்த வகுப்புகளை எடுக்க கௌரி நித்யானந்தம் அம்மையார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. கேக்குதுங்களா ஐயா? கரெக்ட். ஓகே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ வந்து ஆகினி தவம் செய்ய போறோம். மூச்சு பயிற்சி ஐயா சொல்லிட்டாங்க, அதனால எல்லாரும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கீங்க. தவம் செய்யலாம். கைகள் கோர்த்த நிலை, கண்களை மூடிக்கொள்ளவும். இட தூய்மை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாந்திரி மகரிஷி ஐயா அவர்களுக்கு வணக்கம். ஐயா அவர்கள் கூடவே இருப்பதாக மனதில் திடமாக நினைத்து இப்போது மூலாதாரத்திலிருந்து அப்படியே மூச்சு இழுத்துக்கொண்டு ஆகினிக்கு வருகிறோம். ஆகினி என்பது இரு புருவ மத்தியிடையே உள்ள பகுதி. நம் மனத்தின் கவனம் முழுவதும் இரு புருவ மத்தியிடையே இருக்கட்டும்.
அனைவருக்கும் ஒரு உணர்வு உண்டாகியிருக்கும். அந்த உணர்விலேயே கவனம் இருக்கட்டும். நம் மனம் எண்ணங்களின் மீதும் அருகில் இருக்கும் ஓசையின் மீதும் செல்வது இயல்பு. அதனினூடே கவனத்தை புரு தேடி கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்து பழகினால் ஒரு நேரம் அது அங்கேயே நிலை பெறும். மன ஒருநிலைப்படுவது நம் உடலுக்கும் மனதிற்கும் மனதின் எண்ணங்களுக்கும் மனத்தெளிவுக்கும் மிகவும் உறுதுணையாக இருக்கும். வாழ்க வளமுடன். தவத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். வாழ்த்து. தவ முடிவில் வாழ்த்து மிக அவசியம். ஏனெனில் தவ ஆற்றல் அனைவருக்கும் பயன்படும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க. வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். அவரவர் பெற்ற செல்வக்களை வாழ்த்துவோம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்போம். நமக்கு இன்னல் புரிவோர் எதிரிகளாக இருந்தாலும் அவர்களையும் மனதார வாழ்த்துவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கைகளை லேசாக உரசி முகத்தை வருடி கைகளை பக்கவாட்டில் கொண்டு வந்து மேலே உயர்த்தி மூச்சு வெளிவிட்டவாறு முகத்திற்கு நேராக கைகளை பிரித்து கண்கள் மீது ஒற்றிக்கொள்ளவும். நமக்கு எதிரே ஆசான் அருட்தந்தை வேதாந்திரி மகரிஷி இருப்பதாக மனதார நினைத்து அவரை வணங்கிக் கொண்டு
தவத்தை நிறைவு செய்து கொள்வோம். நம் மனதிலே அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். நம் உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. நன்றி, நன்றி ஐயா. இந்த வாய்ப்பை அளித்த புரபலன் ஐயாவுக்கும், ரோட்டி சங்கங்களுக்கும், காலை சக்கரம் குழுவிற்கும் நன்றி, மிக்க நன்றி ஐயா. நன்றி, நன்றிங்கம்மா. சிறப்பு, சந்தோஷம். நேற்று வந்து நமக்கு வந்து ஐயா வந்து அக்னி தீட்சை கொடுத்திருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியை வந்து நம்ம காலச்சக்கரத்துல பின்பற்றணும். ஐயாவோட அருமையான அந்த வேண்டுகோளை ஏற்று 10 நிமிடங்கள் நம்ம வந்து தினமும் அந்த அடுத்த வாரம் வரைக்கும் நம்ம அந்த தவத்தை கொடுக்க போறோம். வாய்ப்புள்ளவர்கள் நாளை தொடர்ந்து வாய்ப்புள்ளவர்கள் நீங்க வேணாலும் பயன்படுத்திக்கலாம். யார் வேணாலும் அந்த தவத்தினை கொடுக்கறதுக்கு அந்த வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா சொல்லுங்க. அனைவருக்கும் அந்த வாய்ப்பு வழங்கப்படும். ஆஹ் தொடர்ச்சியாக ஐயா சொன்னது போல் காலை மாலை இரு வேளையிலும் செய்ய சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக நீங்களும் வீட்டுல செய்து இதனுடைய பயனை அடைய வேண்டும் என்று அனைவரும் கேட்டுக்கொண்டு, இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பானது ஒரு தவத்தினை ஏற்படுத்தி இன்றைய நிகழ்வை சிறப்பித்துக் கொடுத்த கௌரி நித்யானந்தம் அம்மையார் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்கம்மா. நன்றி, நன்றி, சிறப்பு. நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. சிறப்பு. இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் பர்மர் ஐயா வந்து நமக்கு தொடர்ச்சியா அந்த கலர் நம்பர் தெரப்பியை பத்தி சிறப்பா வகுப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதை விட ஒரு முக்கியமான இது என்னன்னாக்கா, அந்த அக்னிஹோத்திரம் என்ற ஒரு சிறப்பான நிகழ்வையும் நமக்கு வந்து அவங்க எடுக்க செஷன்ல வந்து நமக்கு அதை கண்முன்னே காட்டி ஒரு அந்த அற்புத நிகழ்வை நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதையும் பல அன்பர்கள் நம்ம காலைச்சக்கர அன்பர்கள் வாங்கி அதையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு அற்புதமான ஒரு செய்தி. அந்த அக்னிஹோத்திரம் என்பது வந்து தினமும் காலை மாலை நம்ம வீட்டுல செய்து அந்த பலனை அனுபவித்தவர்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது இந்த போபால்ல இந்த விஷவாயு தாக்குனது கூட அந்த வீட்டுல வந்து அந்த இது கிடையாது. அந்த வீட்டுல இருந்த எந்த வித நெகட்டிவும் நமக்கு இல்லாம இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து ஆதாரபூர்வமா நிரூபிச்சாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெருமை வாய்ந்ததுதான் அந்த அக்னிஹோத்திரம். சார் டைம் ஆயிட்டா சார்? ஒரு 1.5 நிமிஷம் இருக்கு சார். 1 ஒரு நிமிஷம் இருக்கு. இருக்கு. ஓகே, ஓகே. நான் அப்படியே சொல்லிடுறேன், நீங்க இது பண்ணிடலாம். இப்ப அக்னிஹோத்திரம் இப்ப ஐயா செஷன் வந்து ஆரம்பிச்சு அக்னிஹோத்திரம் 6:25க்கு அது கரெக்ட். ஏன்னா அந்த டைம்ல வந்து தொடர்ச்சியா செய்யணுங்கிறது அதோட வழிமுறைகள். ஏன்னா நல்ல நேரத்தை நம்ம தேடி போகாம நல்ல நேரம் இருக்கிற நேரத்துல நம்ம அதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஐயாவோட வந்து அற்புதமான ஒரு நிகழ்வு. அதுதான் அக்னிஹோத்திரம். அந்த டைம் அந்த செகண்ட்ல கரெக்டா நம்ம அதை ஃபாலோ பண்ணி செய்யக்குள்ள அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம வீட்ல வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காங்க ஐயாவும். அவங்க செஷன்லயும் அதை நம்மள்ட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள். இப்போ வந்து இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. ஐயா வந்து அதை சொல்லி அந்த அக்னிஹோத்திரத்தை செய்துட்டு அடுத்தது நம்ம செஷன் ஆரம்பிப்பாங்க. நன்றி. அர்ஷத் பார்மர் ஐயா அவர்களை அக்னிஹோத்திரம் முதற்கொண்டு தொடர்ச்சியாக தன்னுடைய வகுப்பை எடுக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம், வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹோலி பண்டிகை, ஹோலி வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். அதே மாதிரி அக்னிஹோத்திரம் வந்து இன்னைக்கு 30 செகண்ட் பாக்கி இருக்கு. இது மாட்டு சாண எருவட்டியை இந்த மாதிரி நல்லா எரிச்சு இந்த பிரமிட் ஷேப்ல அந்த பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரத்துல எரிச்சு கரெக்டா அந்த டயத்துல சார் சொன்ன அந்த டயத்துல வந்து இன்னைக்கு 6:24. ஸோ இன்னொரு 11 செகண்ட் இருக்கு, 5 செகண்ட் இருக்கு, 4 செகண்ட் இருக்கு. டைம். சூர்யாய ஸ்வாஹா சூர்யாய இதம் நாமமா பிரஜாபதயே ஸ்வாஹா பிரஜாபதயே இதம் நாமமா.
அவ்வளவுதான் அக்னிஹோத்திரம். 2 ஆகுதி போடணும். இதுல வந்து பசு மாட்டு நெய் 2 சொட்டு, 2 புடி அரிசி, அதை 2ஐயும் கலந்து வச்சுட்டு கரெக்டான அந்த நேரத்துக்கு நம்ம அந்த 2 ஆகுதி போட்டு இந்த அக்னிஹோத்திரம் முடிஞ்சிடும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளானது. 20-25 செகண்ட் கூட ஆகாது. பட் அந்த டயத்தை பிடிக்கணும், அதான் மெயின். அதாவது ஒரு நாளைக்கு வந்து 1440 நிமிஷம். ஒரு நாளைக்கு வந்து 1440 நிமிஷம். அதுல 1438 நிமிஷம் கடவுள் வந்து நம்ம கூட இருக்காரு. ஆனா 1 நிமிஷம் காலையில, 1 நிமிஷம் சாயங்காலம், அந்த 2 நிமிஷம் அவங்க நேரத்துல நம்ம அவங்க கூட இருக்கணும். அதான் அந்த அக்னிஹோத்திரத்தோட இது. ஸோ அந்த அக்னிஹோத்திரம் முடிஞ்சது. இதை டெய்லி காலையில சாயங்காலம் நம்ம வீட்டில் செய்யலாம். ரொம்ப நல்லது. 12 மணி நேரம் நம்ம வீடு வந்து ஸ்டெர்லைஸ் ஆகி எந்த விதமான என்ன சொல்ற நெகட்டிவ் இது எனர்ஜி வந்து நம்ம வீட்டில் இருக்காது. பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். இந்த பஸ்மத்தை வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி நம்ம பண்றதுனால ஆல்கலைன் வாட்டர் ஆகுது. இந்த ஆல்கலைன் வாட்டரும் நம்ம அந்த அக்னிஹோத்திரத்துல இது பண்ணிக்கலாம். அடுத்த நம்ம அக்யூப்ரெஷர் ஆரம்பிக்கிறோம். 1 நிமிஷம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு ஹோலி பண்டிகை. இன்னைக்கு ஹோலினா கலர் ஃபெஸ்டிவல். நம்ம கலர் தெரப்பி கலர் ஃபெஸ்டிவல் இன்னைக்கு ரொம்ப கரெக்டா வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ கலர் தெரப்பியை பத்தி நிறைய கிளாஸஸ் வந்து நம்ம எடுத்தாச்சு. கலர் தெரப்பியை பத்தி நிறைய பேருக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு வந்துருச்சு. இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இது கலர் தான், அதுல கொஞ்சம் வித்தியாசமா நம்ம வந்து, அதாவது இந்த பல்லு இருக்குல்ல, அந்த பல்லுக்கு நம்ம அந்த டீத்துக்கு ட்ரீட்மெண்ட், அதாவது டென்டிஸ்ட போறோம். ஒரு சின்ன சின்ன வலிக்கு எல்லாம் டென்டிஸ்ட போறோம். அந்த டென்டிஸ்ட போகாம நம்ம வீட்டிலே எப்படி அந்த பல் வலியை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கறது இன்னைக்கு ஒரு டாபிக் எடுத்திருக்கேன். இந்த பல் வலியில வந்து நம்ம உடம்புல வந்து இந்த ஃபேஸ்ல வந்து இந்த பல்லுங்கிறது வந்து எத்தனை பல் இருக்கும்னு தெரியுமா உங்களுக்கு? யாராவது சொல்றீங்களா? பற்கள் வந்து எத்தனை இருக்கு? எல்லாருமே மியூட் இருக்காங்க. அப்படியா? சரி சரி சரி. இதுல சொல்லுங்க. டைப் பண்ணி போட சொல்லுங்க. 32. வெரி குட் வெரி குட். அதான் ஆன்சர் வந்துருச்சு. 32. 32க்கு பாதி எவ்வளவு? 32ஓட பாதி 16. 16ஓட பாதி 8. ரைட்டா? சோ நம்ம பல்ல வந்து 8 8 4 வகையில பிரிச்சுக்கலாம். அதாவது மேல உள்ள பல்லு வந்து 2 பிரிச்சோம்னா 8 8, கீழே அதே மாதிரி 8 8. அப்போ இந்த கையில ரைட் கை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சின்ன விரல் இருக்குல்ல, அதோட இந்த நெயில்ல வந்து நம்ம 1 2, அதாவது இங்க இருந்து இந்த முதல் 2வது இந்த 2 பல்லு வந்து இந்த விரல்ல நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். 1 2. அதே மாதிரி இந்த விரல் முதல் விரல்ல 3 4, அப்புறம் ரிங் ஃபிங்கர் 5 6, நடு விரல்ல வந்து 7 8. ஸோ இந்த மேல் 8 பல்லு வந்து இந்த கையில வந்து 1 2 3 4 5 6 7 8, இந்த மாதிரி 8 இதுல நம்ம 2 2 பல்லோட ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கலாம். இதோட படம் வந்து நான் இதுல நம்ம காலை சக்கரம் குரூப்ல போட்டுட்டேன், அதை பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த சைடு மேல வந்து இந்த 4 1 2 3 4 5 6 7 8, ரைட்டா? அந்த 8 4 விரல்ல 8 பல்லு. அப்போ 1 2 வந்து இந்த ஸ்மால் ஃபிங்கர், 3 4 வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கர்.
5, 6 வந்து ரிங் ஃபிங்கரு, 7, 8 வந்து மிடில் ஃபிங்கர். ஸோ மேல உள்ள பல்ல வந்து நம்ம 8 விரல்ல 16 பல்ல வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழ் பல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி காலோட சுண்டு விரல்ல நம்ம லெஃப்ட் சைடுல வந்து அதே மாதிரி கையில எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி கால்லையும், அதே மாதிரி ரைட் சைடுல கையில எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி கால்லையும். ஸோ 32 பல்ல வந்து நம்ம ஈஸியா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இப்போ ஒருத்தர் வந்து சொல்றாரு எனக்கு இந்த பல்லு வலிக்குது, அப்போ எந்த நம்பர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறணும். இப்போ இங்க வந்து இந்த 3வது பல்லு வலிக்குது அப்படின்னு வச்சுங்க, ரைட் சைடுல. அப்போ ரைட் இந்த விரல் எடுத்துக்கணும். 3வதுன்னா 1, 2, 3, 4. அப்போ 3, 4 வந்து இந்த விரல்ல வருது. ஸோ இந்த விரலை வந்து என்ன செய்யணும்னா இப்படி வச்சு இப்படி மேல கீழே நல்லா ட்விஸ்ட் பண்ணி நல்லா அமுக்கி ட்விஸ்ட் பண்ணீங்கனாலே அந்த பல்லு வலி வந்து உடனே ஒரு நிமிஷத்துல உங்களுக்கு அப்படியே கம்மியாயிரும். இந்த மாதிரி இந்த ஸ்க்ரூ திருவுறோம்ல அது மாதிரி திருவிட்டு அப்படி விட்டுறணும். அது மாதிரி இது பேரு ட்விஸ்டிங்னு பேரு. ஸோ அந்த மாதிரி எந்த பல்லு வேணாலும் நம்ம எடுத்து ட்ரீட்மெண்ட்டை பண்ண முடியும். எந்த பல்லு இருக்கோ அந்த பல்லோட அந்த நம்பரை பார்த்துக்கிறணும். மேலன்னா கையில, கீழன்னா கால்ல. அதே மாதிரி இந்த நெகம் இருக்கு, அந்த நெகத்துக்கு 4 பக்கமும் தான் அந்த பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்போ இந்த கலர் தெரப்பியில் எப்படின்னா பிளாக் கலர், இந்த பிளாக் கலர் ஸ்கெட்ச் பண்ண வச்சு நம்ம வந்து இந்த 4 பக்கம் அவுட்லைன் மட்டும் பிளாக் கலர் பண்ணிட்டோம்னா அந்த பல்லோட அதாவது இன்ஃபெக்ஷன், இந்த பூச்சி இருக்கு, சொத்தை ஆயிருச்சு, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வெறும் பிளாக் கலர் போட்டு நம்ம பூரா ட்ரீட்மெண்ட் இந்த நெகத்தோட 4 பக்கமும் அப்படியே பிளாக் கலர் ஆக்கிடணும். பிளாக் கலர் ஆக்கிட்டோம்னா நம்ம சொத்த பல்லு இருந்தா கரெக்ட் ஆயிரும், அதுல இன்ஃபெக்ஷன் இருந்தா கரெக்ட் ஆயிரும், வலி இருந்தா போயிடும். 1 நிமிஷம் 2 நிமிஷத்துலயே உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். அதே மாதிரி பல்லு வந்து ஆடுது, ஷேக்கிங்கா இருக்கு அப்படின்னா அதே இதுல எல்லோ கலர் அவுட்லைன் பண்ணிடணும். எல்லோ கலர் அவுட்லைன் பண்ணீங்கன்னா அந்த பல்லு ஆடுறது வந்து நின்றும். எல்லோ கலர் வந்து எர்த் எலமெண்ட், பூமின்னு சொல்றோம்ல, எர்த் எலமெண்ட். எர்த் வந்து ஸ்டெடியா இருக்கும், ஆட விடாது. ஸோ அந்த பல்லு ஆடாம இருக்கணும்னா எல்லோ கலர் நம்ம போட்டுக்கலாம். பிளாக் கலர் வந்து இன்ஃபெக்ஷன். அதே மாதிரி நீ கீழே ஒரு அதாவது கடைசி பல்லுல வலிக்குது அப்படின்னா கடைசினா அந்த நடு விரல்ல வரும் 7, 8 கடாப்பல்லு வலிக்குதும்பாங்கல்ல, அந்த 7, 8 வந்து நடு விரல்ல வரும். ஸோ நடு விரல்ல நம்ம இங்க பிளாக் கலர் போட்டு வச்சுக்கலாம். சில பேருக்கு பல்லு சொத்தையா இருக்கு, அடிக்கடி வலிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா பிளாக் கலர் வந்து டெய்லி பண்ணிட்டே வாங்க. டெய்லி பண்ணிட்டே வந்தீங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கரெக்ட் ஆயிரும். அதே மாதிரி கீழே கடாப்பல்லு வலிக்குதுன்னா கீழே வந்து இந்த காலில் அதை சென்டர் விரல்ல நம்ம அதே மாதிரி பிளாக் கலர் பண்ணிக்கலாம். பல்லு வலி இருந்தாலும் சரி, பல்லு சொத்தையா இருந்தாலும் சரி, பல்லுல பூச்சிகள் இருந்தாலும் சரி, இந்த பிளாக் கலர் மட்டுமே டெய்லி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமா ஒரு 15 நாள் 20 நாள்ல உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். ரொம்ப ஈஸியா வந்து நம்ம வீட்டிலேயே ஸ்கெட்ச் பென்லயே அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பல்லு ஆடுது அப்படின்னாக்க நம்ம எல்லோ கலர் வந்து அர்த் எலமெண்ட், அப்போ இந்த மூவ்மெண்ட்லாம் இல்லாம நல்லா இருக்கும். அதே மாதிரி பல்லுல வந்து இந்த நம்ம ஹாட் அண்ட் கோல்டு, அதாவது ஜில் ஐஸ் வாட்டர் குடிச்சோம்னா ஒரு மாதிரி பல்லு கூசுது, அந்த மாதிரி இருந்தாக்க பிளாக் கலர் போட்டீங்கனாலே சரியா வந்துடும். இந்த பிளாக் கலர் போட்டாக்க அந்த கூச்சமா இருக்கிறது எல்லாமே சரியா வந்துடும். ஸோ இந்த பல்லோட ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து டென்டிஸ்ட் நம்மளே ஆக்கிடலாம். ஒண்ணும் இல்லை, இந்த விரல்ல இந்த நெயில் சக்கராலேயே நம்ம ஈஸியா எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் பண்ணிக்கலாம். இதுல ஏதாவது யாருக்கும் டவுட் இருந்தா கேளுங்க. இதுல யாருக்கும் எதுவும் கேள்விகள் இருக்கா? அதங்க அன்மியூட் பண்ணிடுறேன், எல்லாம் மியூட்ல இருக்காங்க, அன்மியூட் பண்ணிடுறேன். வேற சரி, சரி. அவ்வளவுதானங்க. வேற பாயிண்ட்ஸ் இருக்கா? அவ்வளவுதானே, பல்லுக்கு உண்டானது அவ்வளவுதான். ஆமா, இன்னைக்கு ஏதாவது டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு, அதனால தான் பார்த்தேன். பரவாயில்ல, ஒரு 10 இன்னொன்னு நிமிஷம் எடுத்து. ஆரம்பிச்சோம்னா அப்புறம்
வேற என்ன செஷனுங்க ஐயா? எதை பத்தி பிரெக்னன்சியை பத்தி சொல்லலாமா? சொல்லுங்க, ஒரு இது சொல்லிடுங்க. பிரெக்னன்சியை பத்தி சொல்றேன். ஸோ இந்த ஆயுர்வேதிக் அக்யூப்ரெஷர்ல வந்து இந்த 10 விரல் இருக்கு. இந்த 10 விரல் வந்து நம்ம வந்து நம்பரிங் கொடுத்துருக்கோம். நம்பரிங் அப்படின்னா இந்த ரைட் வந்து 0, இதுக்கு வந்து 0 நம்பர்னு சொல்றது. அதாவது 10 எனர்ஜி இருக்கு, 10 எனர்ஜிக்கு நம்ம நம்பரா பிரிச்சுக்கிறோம். ஸோ இது வந்து 0, அந்த ஸ்மால் ஃபிங்கர் வந்து 1, அப்புறம் இந்த சைடு 1 2, அதே மாதிரி இந்த விரல் 3, அப்புறம் இது 4. இது வந்து டயக்ராம் வந்து நான் உங்களுக்கு இந்த காலை சக்கரம் குரூப்ல அந்த எந்த ஃபிங்கருக்கு எந்த நம்பருங்கிறத நான் போட்டுறேன், அதுல பாத்துக்குங்க. அதே மாதிரி இந்த நம்ம பிரெக்னன்சி டயத்துல வந்து நிறைய பேத்துக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் மந்த் ஆனாலே இந்த வாந்தி வரும், அதாவது அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், ஒண்ணுமே பிடிக்காது, சாப்பாடு பிடிக்காது, காலையில எந்திரிச்ச உடனே ரொம்ப கிடினஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி, நம்ம வந்து ஸ்டார்டிங்ல வந்து அந்த 1ஆம் நம்பர், அதாவது ஃபர்ஸ்ட் மந்த்னா ஃபிங்கர் நம்பர் 1, அதாவது எந்த மாசம் இருந்தாலும் அந்த மாசத்தோட அந்த ஃபிங்கருக்கு போயிட வேண்டியது. ஃபிங்கர்ல போய் நல்லா இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணணும். காலையில மத்தியானம் சாயங்காலம் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் அப்படின்னா எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் ஃபிங்கர்ல நல்லா ட்விஸ்ட் பண்ணணும். செகண்ட் மந்த் ஆரம்பிச்ச உடனே ஃபிங்கர் நம்பர் 2க்கு போயிடணும். 2ஆம் நம்பர் ஃபிங்கர்ல அந்த 2வது மாசத்துல வர்ற எல்லா ப்ராப்ளமுமே இந்த ஃபிங்கரை ட்விஸ்ட் பண்றதுனால சரியாயிரும். அதே மாதிரி 3வது மாசத்துக்கு வந்து 3வது ஃபிங்கர், 4வது மாசத்துக்கு 4வது ஃபிங்கர், 5வது மாசத்துக்கு 5. அதே மாதிரி எந்த மாசம் இருக்கோ அந்த ஃபிங்கர்ல போய் நம்ம டெய்லி காலையில மத்தியானம் சாயங்காலம் வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா சரி, அந்த மாசத்துல வர்ற எந்த விதமான ப்ராப்ளம் இருந்தாலும் அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா சரியாயிரும். இது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம இந்த பிரெக்னன்சி டைப்ல டாக்டர்கிட்ட ஓடி சோனோகிராஃபி பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்கம்பாங்க. எதுவுமே தேவையில்லை. இந்த ஃபிங்கர் ட்விஸ்ட் பண்ணாலே நான் வாழ்க்கையில வந்து இத்தனை எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன், ரொம்ப பிரமாதமான ஒரு ட்ரீட்மெண்ட் இது. அதே மாதிரி கடைசி 9வது மாசம் முடிய போகுதுன்னா இந்த ஃபிங்கர் நம்பர் 9, இந்த கட்டை விரல். இப்போ கட்டை விரல் வந்து காலோட கட்டை விரல் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு 200 300 டைம் நல்லா அமுக்கி ட்விஸ்ட் பண்ணீங்கன்னா நார்மல் டெலிவரி ஆயிரும். இது எவ்வளவோ கேஸ் நான் பண்ணியாச்சு. அரை மணி நேரம் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சார் நார்மல் ஆயிடுச்சு, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, இந்த என்னமோ கழுத்துல எல்லாம் சுத்தி இருக்கு, அது சுத்தி இருக்கு, ஆபரேஷனுங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு, அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கட்டும். நீங்க பாட்டுக்கு அந்த காலோட கட்டை விரல நல்லா 200 300 தடவை நல்லா அமுக்கி ட்விஸ்ட் பண்ணுங்க. குழந்தை தன்னால வெளியே வந்துடும். டாக்டர் யோசிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம அது குழந்தையே வெளியே வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இதுல வந்து கலர் தெரப்பி அப்படின்னா இந்த இடத்துல வந்து வயலட் கலர், இந்த வயலட் கலர் இருக்கு, இந்த இடத்துல நம்ம ஒரு டாட் போட்டுக்கலாம். சில நேரம் வந்து அந்த வாய் வந்து விரியாம இருக்கு, இந்த பெயின் வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிறாங்கல்ல, அந்த நேரம் வந்து இந்த வயலட் கலரை போட்டீங்கன்னா உடனே அந்த எஃபெக்ட் வந்துடும். அதே மாதிரி இந்த கிரீன் கலர், இந்த வயலட்டுக்கு 4 பக்கமும் கிரீன் கலர். கிரீன் வந்து மூமெண்ட், அதாவது குழந்தைய வெளியே தள்ளக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த கிரீன் கலருக்கு உண்டு. ஸோ இந்த வயலட் கலர் வந்து இந்த ஓப்பன் பண்ணும், இந்த கிரீன் கலர் வந்து வெளியே தள்ளிடும். ஸோ இந்த 2 கலர் போட்டீங்கன்னா சரி, நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு 100% சான்ஸ் இருக்கு. அதாவது 200 300ல ஏதாவது ஒண்ணு தப்பி போனா பரவாயில்ல, மற்றபடி 99.9% வந்து நான் பார்த்துருக்கேன். கலர் போட சொல்லி அரை மணி நேரத்திலே ஃபோன் பண்ணி, சார் நார்மல் ஆயிடுச்சு, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில, மதுரையில, கோயம்புத்தூர்ல நிறைய பேர் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரெக்னன்சியில வந்து நம்ம ரொம்ப காம்ப்ளிகேஷன் இருக்குன்னா டாக்டர்கிட்ட போய் தான் ஆகணும், வேற வழி இல்லை. பட் அதை வந்து அவாய்ட் பண்றதுக்கு நம்ம இந்த ஒரு பிரெக்னன்சி ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ஆயுர்வேதிக் அக்யூப்ரெஷர்ல வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு ட்ரீட்மெண்ட் இது. அதே கன்சீவ் ஆகல அப்படின்னாக்கா இந்த 0 ஃபிங்கர், இந்த 0 ஃபிங்கரை டெய்லி நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. 2 பேரும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ட்விஸ்ட் பண்ணி
அந்த எனர்ஜி வந்து கூடிரும். அப்புறம் கன்சீவ் ஆகும்போது குழந்தையும் நல்லா இருக்கும், எல்லாமே ப்ராப்ளமும் எதுவுமே வராது. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா அந்த பல் டாக்டரும் ஆயாச்சு, கைனகாலஜிஸ்டும் ஆயாச்சு. ஸோ இந்த ரெண்டுல ஏதாவது கொஸ்டின் இருந்தா சார் அன்மியூட் பண்ணிருங்க, யாருக்காவது கேட்கணும்னா கேட்டுக்கிட்டு. ஓகே ஓகே ஓகே, சிறப்புங்க ஐயா, நன்றி. அதாவது அதாவது எப்படி எப்படி சொல்றதுனே தெரியல. ஒரு விஷயத்த வந்து இவ்வளவு டாக்டர் எல்லாம் வைய போறாங்க நம்மள. இவ்வளவு எளிமையா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கு. ஆனா ஆச்சரியப்படக்கூடாது. ஆச்சரியம் என்பது வந்து கண்டிப்பாக ஒரு நிதர்சனமான உண்மை. கண்டிப்பா இன்னைக்கு வந்து ஐயா சொல்லியிருக்கிறது வந்து நிதர்சனமான உண்மை. நம்ம காலச்சக்கரத்துல வந்து ஒவ்வொரு செய்கைகளும் சிறப்பா நடந்துட்டு இருக்கு. கலர் தெரபியை பத்தி பேசுற அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹோலி பண்டிகை அவங்களே ஒத்துக்கிறாங்க. இன்னைக்கு ஹோலி பண்டிகை அன்னைக்கு நம்ம கலர் தெரபியை வந்து எப்படி அந்த இரையாற்றல் வந்து ஒண்ணு சேர்க்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவ்வளவு பெரிய விஷயங்கள் இந்த காலச்சக்கரத்துல நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி ஒரு எளிமையான 2 ட்ரீட்மெண்ட்டை பத்தி ஐயா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னாக்கா பல்லுக்கு உண்டானதும் அந்த பிரெக்னன்சி பீரியட்ல வந்து எப்படி நம்ம வந்து தற்காத்து கொள்ள முடியும், அதை வந்து எளிமையா எப்படி நம்ம இந்த டெலிவரியை கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு சிறப்பா சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னாங்க, இது நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிகள் இருக்கலாம். எல்லாருக்குமே வந்து அந்த கேள்விக்குறிகள் தான் இன்னைக்கு வந்து வாழ்க்கையை வந்து பின்னோக்கி கொண்டு போகுது. நடக்கும்ங்கிற உண்மையிலுமே அதான் சார். அதாவது எப்படின்னா, அதான் அதான். எப்படி வந்து நடக்கும் அப்படிங்கிற ஒரு தைரியம் நம்ம மனசுல இருந்ததுன்னா, நடக்கக்கூடாத கூட நடத்தி காட்டலாம். அப்படிங்கிற வந்து கண்டிப்பாக அது வந்து இன்றைய காலகட்டத்துக்கு வந்து பொருந்தும். அதுல ஐயா சொன்ன மாரி இன்னைக்கு வந்து ஹோலி பண்டிகை அன்னைக்கு அவங்க அந்த கலர் தெரபி எடுக்கிறது. ஹோலி பண்டிகை அன்னைக்கு கலர் தெரபி எடுப்போம் என்பது நமக்கே ஜ நினைத்து பார்க்காத ஒரு உண்மை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நேத்து மயில்வாகனன் அண்ணனும், நம்ம ரவிசுந்தர் ஐயாவும் நேத்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க. நம்ம காலச்சக்கரத்துல வந்து ஒரு காலச்சக்கரத்தோட பெருமைகளையும், காலச்சக்கரத்தோட இத வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க. 2 பேருமே அந்த பதிவ போட்டது வந்து பாத்தீங்கன்னா, 5 நிமிடம் 46 செகண்ட். அது வந்து இது வந்து ஒரு மிராக்கிள். நீங்க வந்து 1 செகண்ட் கூட முன்னாடி போகல, 1 செகண்ட் கூட குறையல. இது வந்து எப்படி நடந்தது அப்படின்னா, அதுதான். இதுதான் நம்மளோட காலச்சக்கரத்தோட பெரிய ஒரு மகிமை. இப்ப எல்லாருமே அந்த காலச்சக்கர எடுத்து குரூப்ல எடுத்து பாருங்க. நேத்து 2 பேரோட பதிவும் பாத்தீங்கன்னா, 5 நிமிடம் 46 செகண்ட். இது வந்து எப்படி நடந்ததுங்கிறது தான் நம்ம காலச்சக்கரத்துக்கு எப்பொழுதும் நடக்கிற பெருமை. இது வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு நிகழ்வும் நடக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இதுல வந்து நடக்குமாங்கிற கேள்விய வந்து நம்ம தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா வந்து நேத்து அவங்கள பதிவு போட்டிருந்ததெல்லாம் இது மாரிலாம் நம்ம செய்ய முடியுமான்னு இருந்துட்டு இருந்த நேரத்துல, அந்த பயிற்சி எடுக்கவுள்ள நாங்க பெரிய அனுபவத்த கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அது மாரி வந்து எல்லாமே வந்து நடக்குமாங்கிற ஒரு கேள்விக்குறிய தள்ளி வச்சுட்டு, எல்லாமே நமக்கு நன்மைக்கே அப்படிங்கிற ஒரு உணர்வோட நம்ம நடந்தோம்னா, எல்லாம் வெற்றியே, நமக்கு எல்லாம் வந்து கைகூடும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிட்டு, இன்னைக்கு சார் சொன்ன மாரி அதுல வந்து பாத்தீங்கன்னா, 2 அற்புதமான ஒரு நிகழ்வ வந்து நமக்கு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப எளிமையான விஷயம். அதாவது எப்படின்னா, இன்னைக்கு பல்வலி இல்லாத ஆட்களே கிடையாது. அந்த அளவுக்கு இருக்குது. அதே மாரி இந்த நார்மல் டெலிவரிங்கிறது ரொம்ப குறைவா இருக்குது. அது மாரி விஷயங்கள நம்ம இன்னைக்கு கையில எடுத்துக்கிட்டு, சிறப்பா செய்றதுக்கு உண்டான வாய்ப்ப அன்னைக்கு ஐயா குடுத்திருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வுல சிறப்பானது ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்து, சிறப்பித்துக் கொடுத்த ஹர்ஷத் பார்மர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. சிறப்பு. நன்றி நன்றி. அந்த 2 நிகழ்வோட கேள்விகள் வந்து உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்படும். மயில்வாகனன் பண்ணியிருக்காங்க. நீங்க அந்த கேள்விய கேட்கலாம். மைக் ஐயா வணக்கம் ஐயா. ஐயா ரொம்ப வணக்கம் வணக்கம் அற்புதமா வணக்கம். இதெல்லாம் கேள்விப்படாத ஒரு வைத்தியமா இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க ஐயா. இந்த காலச்சக்கரத்துல இதெல்லாம் எங்களை கொண்டாந்து சேர்க்கிற குணவாளன் ஐயா நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குது. அப்புறம் ஐயா எனக்கு ஒரு 2 கேள்விதாங்க ஐயா. இந்த பல்ல சொல்லுங்க. பத்தி சொன்னீங்க. பல்லு இன்ஃபெக்ஷன் ஆகி வலி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி நேரத்துல இந்த ஃபிங்கரை எவ்வளவு நாளைக்கு செய்யணும்? எத்தனை நாட்களுக்கு செய்யணும்? அது எவ்வளவு டைமிங் நாளைக்கு? டைமிங் எல்லாம் எதுவுமே இல்ல. டைமிங் இல்ல. நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் 2 நிமிஷம், ஒரு நாளைக்கு 10 தடவை கூட பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த நெயில்ல வந்து பிளாக் கலர் 4 பக்கம் போட்டு வச்சுட்டீங்கன்னா அந்த பல்லு வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். இன்ஃபெக்ஷன் குறைஞ்சிருச்சுன்னா பல்லு வலி தன்னால குறைஞ்சிரும். நல்லா இருக்கிறவங்க என்ன பல்லு டெய்லி வந்து பிளாக் கலர் தானே போடணும். ஒரு 4-5 நாள் போட்டு வந்தீங்கன்னாலே போதும்ல. மாத்திரை சாப்பிடுறோம், நம்ம 10 நாள் மாத்திரை சாப்பிடுறோம், அதனால 10 நாள் கலர் போட்டுக்கிற வேண்டியது. சரிங்க. அப்புறம் வந்து அந்த அப்ப
அதாவது இது நல்லா இருக்கிற பல்லு நல்லாவே இருக்கணும்னு நினைச்சு அது மாதிரி ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா? அதுக்கு இந்த கட்டை விரல் இருக்குல்ல, அந்த கட்டை விரல்ல வந்து பிளாக் கலர் போட்டுக்கலாம். கட்டை விரல்ல வந்து எல்லா பல்லும் வந்துடும் இதுல. ஓஹோ. ஃபுல்லா நம்ம வந்து வாயில எல்லா எத்தனை பல் இருக்கோ அத்தனை பல்லோட ட்ரீட்மெண்ட் நம்ம ஒரே கட்டை விரல்ல நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப சந்தோஷம் ஐயா. அப்புறம் இந்த மாசமா உள்ளவங்களுக்கு ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு விரல் சொன்னீங்க. அவங்க எத்தனை வேலை செய்யணும், எவ்வளவு நாளி செய்யணும் அப்படிங்கிறது? இல்ல எப்ப பிரச்சனை இருக்கோ அப்பப்ப நம்ம ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை கூட பண்ணிக்கலாம். அது எந்த மாசத்துல பிரச்சனையோ அந்த ஃபிங்கரை போய் பண்ணணும். அந்த ஃபிங்கரோட நம்பரு, அந்த மாசத்தோட நம்பர் நான் அந்த காலை சக்கர குரூப்ல அந்த சார்ட் போட்டுறேன், அதை பாத்துங்க. ஐயா இது வந்து மாசமா உள்ளவங்களுக்கு அந்த 10வது மாசம் தான் பிரச்சனை வரும். இதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு செய்யறவா இல்ல அது நடுவுல நிறைய பிரச்சனைகள் வரும். 1வது மாசம் 2வது மாசம் தான் வாந்தி நிறைய வரும், சாப்பிட பிடிக்காது, டேஸ்ட் வாயில இருக்காது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால நம்ம அந்தந்த மாசத்துக்கு அதே மாதிரி அந்தந்த மாசத்துக்கு அந்த ஃபிங்கரை டெய்லி பண்ணிக்கிட்டே வந்தாக்க அந்த குழந்தை வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கும், எந்த பிரச்சனைகளும் வராது. அதாவது சில பேர் இந்த பை பர்த் பிரச்சனையா வர்றாங்க, பிறந்த உடனே பிரச்சனையா இருக்காங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம இருக்கும். அந்தந்த மாசத்துக்கு ட்விஸ்ட் பண்ண அந்த மாசத்துக்கு உள்ள எனர்ஜி வந்து ஃபுல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அது ஓகே, சரிங்க. ஆனா இல்ல வாந்தி இல்ல, சிம்டம்ஸ் இல்ல, நல்லா இருக்கிறாங்க அப்படின்னாலும் அந்தந்த மாசத்துக்கு அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இப்ப அந்த மாசத்துல அந்த குழந்தை வந்து ரொம்ப நல்ல ஆரோக்கியமா இருக்கும். இப்ப குழந்தை பிறந்த போது நல்ல ஆரோக்கியமா இருக்கும், ஒன்னும் பிரச்சனை இருக்காது. இது எப்ப செய்யணும்? சாப்பிட்டுட்டா இல்ல வெறும் வயிறா எப்படி? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். அதனால ஒரு நாளைக்கு எத்தனை நிமிஷங்க ஐயா? அது அப்படி ஏதாவது கணக்கு இருக்கா? 1 நிமிஷம் 2 நிமிஷம் பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஒரு 50-60 தடவை ட்விஸ்ட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகே, ரொம்ப சந்தோஷம் ஐயா. உங்களுக்கும் இந்த காலேஜுக்கும் எனது ஆசானுக்கும் இன்னைக்கு அற்புதமான நிகழ்ச்சி எங்களுக்கு கொடுத்தாங்க ஸ்ரீமுஷ்ணா ஐயா, ரவிசுந்தர் ஐயா அவர்களுக்கும் உங்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். உங்களை வணங்கி வாழ்த்துக்கிறேன் ஐயா. நன்றி, ரொம்ப சந்தோஷம். அருமையான வைத்தியம், ஈஸியான வைத்தியம், ரொம்ப சந்தோஷம். நன்றி, நன்றிங்க. நன்றி மகிழனுக்கு நன்றி. அடுத்ததாக நம்ம தாமோதரன் ஐயா, நீங்க கேள்வி கேட்கலாம். தாமோதரன் ஐயா. அனைவருக்கும் காலை வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க. கேக்குது, சொல்லுங்க. ஐயா அனைவருக்கும் வணக்கம் ஐயா. ரொம்ப சிறப்பா சொல்றாரு. ஆனா புதுமையா இருக்குது. கலர் நம்பர் தெரப்பி நமக்கு புதுமையா இருக்குது. அவர் சொல்றது ஈஸியா மறந்துருது ஐயா. ஏதாச்சும் பிடிஎஃப் மாதிரி ஏதாவது கொடுத்தா நமக்கும் கொஞ்சம் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா டக்குன்னு மறந்துருது. அதான் இதுல காலை சக்கர குரூப்ல அந்த போட்டோ போட்டுருக்கேன்ல, அதனால கொஞ்சம் டக்குன்னு மறந்துருது. சொல்லணும் சார் சொன்னீங்கன்னா ஏதாச்சும் பிடிஎஃப் மாதிரி கொடுத்தீங்களா நான் கொஞ்சம் ஈஸியா யூஸ் பண்ணி திரும்ப அப்படிங்களா? இல்ல அந்த போட்டோ வந்து காலை சக்கரம் குரூப்ல போட்டிருக்கேன், அந்த போட்டோ காப்பி எடுத்து வச்சிருக்கேன். ஐயா சொல்லுங்க. ஓகே. அது தாமையாவுக்கு வந்து நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு. பரவாயில்ல. ஓகே, உங்களுக்கு வந்து ஐயா போட்டுருப்பாங்க, குரூப்ல போட்டுருவாங்க, அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி. ஓகே. அடுத்தது லட்சுமி அம்மா, நீங்க கேட்கலாம். வணக்கம் ஐயா. லட்சுமி பேசுறேன். சொல்லுங்கம்மா. ஐயா ஐயா, 4வது மாசத்துல ஒருத்தவங்களுக்கு வந்து வாமிட் நிக்கவே மாட்டேங்குது. தண்ணி குடிச்சாலும் கூட வாமிட் வந்துருது. பிரெக்னண்டா இருக்காங்க. சரி. அதாவது 4வது விரல்னா சுண்டு விரல்ல இருந்து 4வது விரலா இல்லன்னா பெருவிரல்ல இருந்து 4வது? இல்ல 4வது விரல்னா ரைட் கையில அந்த முதல் விரல் ஆள்காட்டி விரல். ரைட் கையில ஆள்காட்டி விரல். சரி ஓகே.
இந்த விரலை வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்க. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா, மிக்க நன்றி. ரைட் வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கர். அந்த சார்ட் சரி வந்து சரி காலை சக்கரத்துல நான் போட்டுறேன், அந்த நம்பர் பாத்துங்க அதுல. சரிங்க ஐயா. நன்றிங்கம்மா. அடுத்த கௌரி நித்யானந்தம்மா, நீங்க கேட்கலாமா? வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்கம்மா. பல்லு அந்த இடுக்கு பல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அடுக்கு பல்லுங்க வந்துட்டு இருக்கு. அது ஒண்ணு. இன்னொரு கேள்வி வந்து அந்த ஈரெல்லாம் வந்து ரத்த ஓட்டம் இல்லாம கருப்பா இருக்கு இல்லைங்களா சில பேருக்கு. அது வந்து ஆமா. நம்ம கையில மசாஜ் பண்ணா சரியாகுன்றாங்க. ஆனா அந்த அளவுக்கு இன்னும் வரல. அது எங்க பொண்ணுக்கு தான் அப்படி இருக்கு. நெறைய பல்லு ரெட் கலர். அந்த ஆ. அந்த இது கட்டை விரல்ல வந்து அந்த நெகத்துக்கு 4 பக்கம் ரெட் கலர் போட்டுங்க. ரெட் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம். அதாவது ஓ! பிளட் சப்ளை வந்து வேணும்னா ரெட் கலர் போடணும். சரி, சரி. ரெட் கலர் வந்து இந்த கட்டை விரல்ல 4 பக்கம் போட்டீங்கன்னா அந்த இது பிளட் சப்ளை வந்து நல்லா வந்துரும் அதுல. பல்லு அந்த அடுக்கு பல்லு மாரி முன்னாடி பல்லுங்க எக்ஸ்ட்ரா பல்லுங்கலாம் நெறைய இருக்கு. அதாவது நெறையன்னா ஒரு 4, 5 பல்லு இருக்கு மேலயும் கீழயும். எக்ஸ்ட்ரா பல்லுக்கு வந்து நம்ம கிட்ட விரல் கிடையாதே. ஷேப். அதுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. சரி, சரி. அதாவது மத்தபடி இந்த ஷேப் பல்லுல இல்லாம வந்து அதான் ஷேப் இல்லாம இருக்கும். அது எக்ஸ்ட்ரா பல்ல எடுத்து தான் ஆகணும், வேற வழி இல்ல. ஓ! அதாவது சரி, தொந்தரவு சரி. இல்லாம இருந்துச்சுன்னா இருக்கட்டும், தொந்தரவு இருந்தா அதை எடுத்து ஆகணும், வேற வழி இல்ல. இல்லங்கய்யா, பேசுறதெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி. அதனால சொன்னாங்க. பல்லு எக்ஸ்ட்ரா இருந்தா அது பேச்சு பேச்சு அந்த நாக்கு வந்து இடிக்கும், ஆ அதனால அந்த பேச்சு கரெக்டா வராது. அதுதான். ஆ. அது சரி, எடுத்துடலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரிங்க. சரி, சரி, நன்றி. சரி. நன்றி. நன்றிங்கம்மா. அடுத்ததாக அனுஷா மேடம், நீங்க பேசலாம். அனுஷா மேடம், நீங்க கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஐயா, ப்ரெக்னன்சிக்காருக்கு 6 மந்த் ப்ரெக்னன்சி. சுகர் இருக்குன்னாங்க. அது என்ன பண்ணணுங்க ஐயா? சுகருக்கு வந்து வேற தனி ட்ரீட்மெண்ட் இருக்குமா? அது ஆனா பிரெக்னன்சி இதுல வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்க அந்த 6th மந்த்ல அந்த எந்த மந்த்ல ப்ராப்ளம் இருக்கோ அந்த ஃபிங்கரை மட்டும் ட்விஸ்ட் பண்ணிட்டே வாங்க. அந்த பிரெக்னன்சி வந்து கரெக்டா இருக்கும். அந்த சுகர்னால ஒன்றும் தொந்தரவு வராது. அந்த ஃபிங்கரை மட்டும் டெய்லி ட்விஸ்ட் பண்ண, மார்னிங் ஈவினிங் இல்லை மார்னிங் மத்தியானம் ஈவினிங் அந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிட்டே வாங்க. 6வது இது வந்து லெஃப்ட் ரிங் ஃபிங்கர், இந்த விரல் லெஃப்ட் கையில மோதிர விரல், லெஃப்ட் மோதிர விரல். அது வந்து 6வது மாசத்துக்குள்ள ஃபிங்கர். அதை வந்து இந்த மாதிரி டெய்லி இந்த ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்ட்ரோலா இருக்கும். டீ காஃபி வந்து கொடுக்காதீங்க. டீ காஃபி கொடுத்தீங்கன்னா டயபெட்டிஸ் கூடிரும். இல்ல, பால் தான் சாப்பிடுறாங்க. பால் கொடுக்காதீங்க. பால் வந்து கொடுக்காம ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஜாஸ்தி கொடுங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறாங்க. பால்ல வெல்லம் போட்டு குடிக்கிறாங்க. பால் வந்து நைட்டு மட்டும் கொடுங்க, டேல கொடுக்காதீங்க. ஓகே, தேங்க்யூ சார். சரி, சரி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி. வாழ்க வளமுடன். சித்தானந்தம் ஐயா, நீங்க கேள்வி கேட்கலாம். சித்தானந்தம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க சார். இந்த பள்ளி ஈறு வலிக்குது, அதுக்கு என்ன செய்யலாம்? பள்ளி ஈறு சவுண்ட் கரெக்டா வரும். பள்ளி ஈறு வலிக்குது ஐயா. ஆமா, அதுக்கு பிளாக் கலர் கொடுத்தாலே சரியா வந்துடும். சரி. கட்ட விரல்ல 4 பக்கம் பிளாக் கலர் டெய்லி போட்டுட்டே வாங்க, அது குறைஞ்சிரும், வலி குறைஞ்சிரும். சரிங்க ஐயா. ஐயா, நீங்க வந்து சில்ட்ரன் ஹெல்த் கைடுன்னு அனுப்புனீங்க இல்லையா? சில்ட்ரன் ஹெல்த் கைடு ஒன்று அனுப்புனீங்கல்ல, பசங்களுக்காக, குழந்தைங்களுக்காக புள்ளி ஒரு பிடிஎஃப் அனுப்புனீங்கல்ல. சில்ட்ரனுக்கு நான் எதுவும் இல்ல நான் அனுப்பலையே. அது நீங்க அனுப்புனீங்க அந்த மாதிரி குழந்தைகளுக்காக.
ஐயா நம்ம குழுவில் அனுப்புனாங்களா இல்ல பர்சனலா உங்களுக்கு அனுப்புனாங்களா? நம்ம குழுல போட்டாங்க சில்ட்ரன் ஹெல்த் கைடு. ஓஹோ. ஒரு 2 இங்க வாரத்துக்கு நான் முன்னாடி. எதுவும் போட நீங்க போடலைங்க? வேற யாரும் போட்டிருப்பாங்க, நான் போடல அது. உங்க பேர் போட்டு வந்து சரிங்க. சரி நீங்க அனுப்புங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். நான் அனுப்புங்க சித்தானந்தம் ஐயா. பாருங்க, எனக்கு ஞாபகம் இல்ல அனுப்புனது என்னன்னு தெரியல. நீங்க அனுப்புங்க, அது யாருன்னு பார்த்துக்கலாம். ராமு ஐயா வந்து அது வீடியோ திருப்பியும் கேட்டாங்க. அது திருப்பியும் போட்டு விடுங்க, நான் பார்த்து சொல்றேன் என்னன்னு. சரிங்க ஐயா. அந்த சரி சரி. நேரடி வகுப்பு நல்லா வச்சா நல்லா இருக்கும் ஐயா. பார்த்துருவோம். நேரடி வகுப்புக்கு நான் ரெடியா இருக்கேன், நீங்க ஆளுக சேர்த்தா வந்துருவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப தாமு ஐயா எல்லாம் வீடியோ கேக்குறாங்க, நேரடி வகுப்பு தான் சிறப்பா இருக்கும். நேரா வச்சாக்கா மறக்காது இல்ல யாருக்கும். ஆமா ஆமா ஆமா. இன்னைக்கே பதிவிடுங்க, எத்தனை பேருக்கு நேரடி வகுப்பு வேணும்னு இன்னைக்கே பதிவிடுங்க. கண்டிப்பாக நம்ம ரெடி பண்ணிடுவோம். எல்லாம் ரெடியா இருக்கு, நீங்க ரெடியா இருந்தா நாங்க ரெடி. நான் ரெடி இல்ல, நீங்க ரெடியா இருக்கணும். அதான் பல பேர் வரணும், ஒரு ஆள் வந்தா சரி வராது. ஓகே, நன்றி 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 ஐயா, நன்றி. அடுத்ததாக வித்யா மேடம், நீங்க கேள்வி கேட்கலாம். வணக்கம் சார்.